Hey guys, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி டு லே லடாக் சீரீஸில் 16வது நாள். ஸோ 16 டேயில் உங்களை எல்லாரையும் வெல்கம் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி வந்து மற்ற விளாக்ஸை விட கொஞ்சம் ஆரவாரம் குறைவாக இருக்கும். ஏன் அப்படின்னாச்சுன்னா கோல்டு தான். இமாச்சல பிரதேசத்துலேருந்து காயல் 92 ரைடர்ஸ். What is your aim in life? Ladakh, the land of high passes. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இப்போ 9:30 மணி ஆகுது. -1 இருக்குது டிகிரி லேயில். -1 வந்து இன்றைக்கி கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமான கோல்டாக இருக்குது. கையெல்லாம் வந்து விரைச்சி போயிடுது. கொஞ்ச நேரம் வெளியில் நிற்க முடியல ஆக்சுவலி. ஸோ நான் ஹீட்டருக்கு பக்கத்தில் தான் உட்காந்துட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி இங்கேருந்து நாங்கள் கிளம்பி ஒரு 2 டேஸ் நாங்கள் வந்து லேவுக்கு சுற்றி இருக்கிற எல்லா இடமும் வந்து பார்க்க போகிறோம். நூப்ரா வேலி, கர்துங்லா அண்டு சங்லா பாஸ், இந்த மாதிரி நிறைய இடங்களை வந்து நாங்கள் சுற்றி பார்க்க போகிறோம். பைக்ஸ் ரெண்டல் எடுத்து போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுருந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பைக்ஸ் அலௌடு கிடையாது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு கேள்விப்பட்டோம். ஸோ பைக்கு, ஃப்ளைட்டு, அதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா கார். இப்போ நாங்கள் கார் ரெண்டட் எடுக்க போகிறோம். இந்த இடத்துக்கெலாம் போகிறதுக்கு எங்களை மனதளவில் தயார்படுத்திகிட்ருக்கோம். ஒரு ஜென் மனநிலை வந்தாச்சு ஆக்சுவலி. இவ்வளோ நாள் ஒரு சின்ன பிள்ளைத்தனமாக நாங்கள் சுற்றிக்கிட்டு இருந்தோம். பட் ஒரு ட்ராவலர் மைண்ட் செட்டு இன்றைக்கி வந்தாச்சு. லேல வந்து ஒரு சில இடங்களை படம் பிடிக்கக்கூட தோண முடியாத, படம் பிடிக்கக்கூட மனசு வராத ஒரு இடங்களுக்கு நாங்கள் போக போகிறோம். நூப்ரா வேலி ஒரு பியூட்டிஃபுல் பிளேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. லடாக் மக்களுடைய கல்ச்சர், அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், அவங்களுடைய வாழ்க்கை முறை, அவங்களுடைய பேச்சு, இது எல்லாத்தையுமே நாங்கள் இன்றைக்கி அனுபவிக்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் என்ஜாய் பண்ணுறதை உங்களுக்கு காட்டணும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த சேனலை பார்க்க வந்திருக்க யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே போய் சப்ஸ்கிரைப் பட்டன் அனுப்பிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டிங் டிங்னு அனுப்பிடுங்க. வாங்க ட்ராவல் பண்ணலாம். ஸோ கைஸ், நாங்கள் இங்கே தான் பாஸ் எடுத்துருக்குறோம். குளோபல் ட்ராவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 600 ஒரு பர்சனுக்கு எல்லா இடத்துக்குமே பாஸ் எடுத்து கொடுத்துட்றாங்க. ஸோ நாங்கள் 10 மணிக்கு அவங்க டிசி ஆஃபீஸ் திறந்தாங்க. உங்களுக்கு 11 மணிக்கு இப்போ கொடுத்துட்டாங்க. ஸோ யாரும் வேணும்னாச்சுன்னா கரெக்ட் பண்ணுங்கள். நேரடியாகவும் டிசி ஆஃபீஸ் போகலாம். பட் சம் இஷ்யூஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் நம்ம இந்த டைம் வந்து அது பண்ண முடியாது. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்லலாம் வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும். ஸோ யாரும் வந்தீங்கன்னா நேராக டிசி ஆஃபீஸ் கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா இந்த மாதிரி ஏஜென்ட்டை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ எங்களுக்கு ஈஸியாக வேலை முடியணும்னு சொல்கிறதுக்காக நாங்கள் இங்கே கான்டாக்ட் பண்ணி செஞ்சுருக்கோம். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா பைக்கில் போகாமல் கேபில் போகிறது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. என்ன செய்கிறது, ஆனாலும் போய் ஆகணுங்கிற ஒரே ஒரு கான்செப்ட் தான். நீங்கள் புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். பைக்கில் தான் நிறைய ரைடர்ஸ் வந்து அவங்களோட ஆசையே அதான். பைக்கில் நம்ம கர்துங்லா வியூவில் நிற்கணும், நூப்ரா வேலியிலுக்கு போகணும், எல்லா இடத்துக்கும் போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை. பட் அதை போக முடியல. பட் நாங்கள் எப்படியாவது ரீச் ஆகணும். எங்கள் சோல், எங்கள் பாடி அங்கே வந்து கர்துங்லா லேக்கில் நிற்கணும் அப்படிங்கிறதான் ஒரு ஆசை. அந்த ஆசையை கண்டிப்பாக நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு. டாக்ஸிக்கு ரொம்ப காசு அதிகமாக தான் ஆகுது. அதையும் ஃபேஸ் பண்ணி கண்டிப்பாக நம்ம சேனலில் இந்த வீடியோஸை போட்டுக்கிட்டே இருக்க போகிறோம். கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கூடவே இருக்க நோட்டிஃபிகேஷன் பட்டனை டிங் டிங்னு கிளிக் பண்ணுங்கள்.
Yeah, finally. Yo, skiing, yeah. இப்போ நாங்கள் இந்த வழியாக ட்ரை பண்ணோம் போகிறதுக்கு. வண்டி ரோல் ஆகவே இல்லை. எங்கள் இன்னோவா வந்து ரோல் ஆகலை. ஸோ டிரைவர் வந்து செயின் போட போகிறாரு. ஓவர் ஸ்னோவில் நான் இறங்கி நிற்கிறோம். நடக்கவே முடியல, வழுக்குது. ஏய், கேர்ஃபுல் மேன். Yeah, he got a chain. Snow தள்ளுற வண்டி. Yeah, how feel, man? Yeah, we are stuck in snow. Yeah, kichi 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 kichi. Oh, kichi kichi kichi. Yeah. Can you help? And meet my fellow traveler. He's from Chennai. Yeah. From Kanyakumari. Kanyakumari. Yeah. He's traveling from Kanyakumari to Leh By road. by road. Yeah, by road. வண்டி போல மாட்டிக்கிட்டோ ஹெல்ப் டாடா பாட் பாய் அப்பே போறாதீங்க தட்டி பாட்லாம் குடுங்கடா டேய் Simple. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பனியில் மாட்டிக்கிட்டோம். பனியில் உள்ள வண்டி எங்கள் கார் போகலை, ரோல் ஆகிட்டே இருந்துச்சு. நாங்கள் பின்னாடி புஷ் பண்ணி பார்த்தோம், அப்படியும் போகலை. ஸோ எங்கள் டிரைவர் வந்து செயின் இது பண்ணிட்டாரு. ஸோ செயினுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ரெண்டு அடி தான் ஃபுல் எனர்ஜி அவுட்டு. ஆமாம், நான் ஆனால் தள்ளலை. தள்ள அது சவுண்ட் மட்டும் தான் கொடுத்துட்டு இருந்தேன், நான் தள்ளலை. ஸோ வி காட் ரெடி. பைக்கின்றே வாயில இருக்கு. பைக்கில் வந்திருந்தா பயங்கர அட்வென்ச்சராக இருந்திருக்கும். பட் ஸோ இப்போ இல்லை ஏறிக்க போகிறோம். எங்கள் வண்டி ரெடி. ஆர்மி ஆஃபீஸர், தேங்க்யூ ஸோ மச். அட்வென்ச்சர் பிகைன்ஸ். நாங்கள் அந்த பனியை கடந்து போகிறோம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரிவர்ஸ் வந்து டிரைவர் போகிறாங்க. அங்கே ஏத்தாப்புல வண்டி வருது. Come on. Yo, we'll do. Okay. Oh, finally. Yeah. Vinod Pro, will do. மறக்க முடியாத ஒரு ஹேப்பனிங். நாங்கள் பனியில் சிக்கிக்கொண்டோம். தம்ப்நெயில் டைட்டில் இஸ் ஸ்டக் இன் ஸ்னோ.
ஸோ மறுபடியும் ஸ்டக் ஆகிட்டோம். ஒரு வீலில் செயின் போட்டு அவர் ட்ரை பண்ணார், கொஞ்சம் மூவ் ஆச்சு. அதுக்கப்புறம் வீல் சுற்றிக்கிட்டே இருக்குது, கொஞ்சம் ரிஸ்கியாக இருக்குது. ஸோ அதனால் ரெண்டாவது வீல்லையும் செயின் போடுறாரு. ஸோ 2 டைம் கஷ்டப்பட்டோம். அதுக்கப்புறம் வண்டி செம்மையாக போய்கிட்டு இருக்கு. சரியான அட்வென்ச்சர், சரியான அட்வென்ச்சர். கீழே இறங்கினது கையெல்லாம் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. லைஃப் டைமில் இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் பட்டதே கிடையாது. செம்மையாக இருந்துச்சு. இறங்கி கீழே நின்றுட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஓடி வந்துட்டோம் உள்ள. ரொம்ப ஸ்னோஃபால். பைக்ஸில் வந்திருந்தா செம்ம அட்வென்ச்சராக இருந்திருக்கும், செம்ம அட்வென்ச்சர். இது கண்டிப்பாக மிஸ் பண்ணியிருக்க முடியாது. பைக்கில் வந்திருக்கலாம், பட் தே ஆர் நாட் அலவுடு பைக்ஸ். Siachen Warriors. This is Kartungla? Yeah? ये Kartungla है? ये top. Wow. ये Kartungla வந்தாச்சு. ये Kartungla வந்தாச்சு. ஸோ காய்ஸ், ஃபைனலாக நம்ம வந்து ரொம்ப எக்ஸைட்டடான ஒரு பிளேஸுக்கு வந்திருக்கோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா கர்துங்லா டாப். ஸோ ரொம்ப நேரம் இங்கே இருக்க முடியாது. சில ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு நாங்கள் அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஆக்சுவலி மிலிட்ரி கேம்ப் மட்டும் தான் இங்கே இருக்குது. ஃபீலிங் குட். $17,982 அடி உயரம் உள்ளது. இங்கே நாங்கள் நிற்கிறோம். வா, சூப்பர். பட் கொஞ்சமாக தான் என்ஜாய் பண்ண முடியும் இந்த இடத்துல, ரொம்ப ஒன்றும் என்ஜாய் பண்ண முடியாது. எங்கள் கேப் அங்கே இருக்குது. ஸோ நாங்கள் ஃபைனலாக கர்துங்லா வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா முகத்தில் பனி விழுந்துட்டுருக்கோம், நீங்கள் ஃபீல் பண்ணலாம் அதை வீடியோவில். கொஞ்சம் மூச்சு விட சிரமமாக தான் இருக்குது. 17,982 அடி உயரத்தில் நாம் காயல் 92 ரைடர்ஸ் சேனலில் சாதிச்சிட்டோம். என்னோட லைஃப் டைம் ட்ரீம் சாதிச்சிட்டேன். நான் சாதிச்சிட்டேன். ஸ்னோஃபால் டைம் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். இதை கண்டிப்பாக பதிவு பண்ணி ஆகணும். செம இல்லை? கர்துங்லா ஃபைனலி நாங்கள் வந்து சேர்ந்த கர்துங்லா. இப்போ ஆக்சுவலி ஸ்னோஃபால் இருக்குது. விகே ப்ரோ எக்ஸைட்டடாக வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. செம எக்ஸைட்டட்ல. ஸோ ஸ்னோஃபால் இருக்குது, எங்கள் மேலே ஸ்னோ போட்டுக்கிட்டே இருக்குது. கை ஃப்ரீஸ் ஆகுது. ப்ரோ உங்களுக்கு கை ஃப்ரீஸ் ஆகலையா? இருக்கு, கையெல்லாம் ஃப்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கு. பட் வந்துட்டோம். யா 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 வந்தாச்சு. ஸோ எங்கள் கையெல்லாம் ஸ்டிஃபாக இருக்கு. ஹே ப்ரோ, வாட்ஸ் லுக்கிங்? அவர் மேலே போயிட்டு வந்துட்டாரு. நானா க்ளவுஸ் போட்டிருந்தேன், அவர் க்ளவுஸ்லாம் போடல. சோவாக இருக்கு. கர்துங்லா பாய், கர்துங்லா. யா, கையெல்லாம் ரொம்ப ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக ஏதாவது டீ காஃபி குடிச்சு ஆகணும். இப்போ நாங்கள் அந்த வழியாக அப்படியே போய் கீழே இறங்கி கீழே ஒரு வழி தெரிஞ்சு பார்த்தீங்களா, அது மாதிரியே போனோம். ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்குது. டிரைவர்னாலே போக முடியல. அவங்க பாருங்கள் பிரச்சனை, உங்களுக்கு மாறி கொஞ்சம் இஷ்யூ வந்துக்கிட்டே தான் இருக்குது. யா காய்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நார்த் புல்லு அப்படிங்கிற இடத்துல இருக்கோம். டீ ஷாப் இங்கே இருக்குது. ஸோ அதனால் டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம். கர்துங்லா தாண்டி ஒரு 1/2 hour ட்ராவல் பண்ணி இங்கே வந்திருக்கிறோம். ஸோ மச் எக்ஸைட்டடாக இருக்கேன். இந்த மாதிரி இடத்துக்கெலாம் வீடியோஸில் தான் பார்த்துருக்கேன். இங்கே இப்படி நான் வருவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. சுற்றி பாருங்களேன், அல்டிமேட்டில்
நூடுல்ஸ் சொல்லியிருக்கோம், டீ சொல்லியிருக்கோம். ஸோ சாப்பிட்டுட்டு இங்கேருந்து போவோம். இங்கே இருக்க டாகிலாம் பாருங்களேன். ஹாய் டாகி. ஸோ சுற்றி மவுண்டைன் தான். ஆக்சுவலி ஒரு விஷயம் நான் சொல்லணும், கர்துங்கலாலேருந்து நான் வந்துகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் டீஹைட்ரேட் ஆகிட்டேன். அண்ட் ஏன்னா வயிற்றில் ஏதோ ஒன்று பண்ண மாதிரி. சாக்லேட்ஸ் எதுவும் கையில் வச்சுருந்தேன்னா நல்லா இருந்திருக்கும். நான் சாக்லேட்ஸ்லாம் வந்து பேக்கில் வச்சுருந்தேன், கையில் வைக்காமல் போயிட்டேன். ஸோ இங்கே வந்து சாக்லேட் சாப்பிட்டுட்டேன். செம்மையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க. லைஃப்பில் ஒன் டைம் தான் இங்கெல்லாம் வர முடியும்ல, வந்ததை கண்டிப்பாக என்ஜாய் பண்ணணும். உண்மையில் நான் கொடுத்து வச்சவன் தான் சொல்லணும். இந்த இடத்துல நின்றுக்கிட்டு வேர்ல்டு ஹையஸ்ட் மோட்டாரபிள் பாஸான கர்துங்களா பாஸ் 18,000 அடி ஹைட்டு. ஸோ அங்கேயுமே போய் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்தாச்சு. இது பார்த்திங்கன்னா நான் இப்போ நிற்கிற இடம் 16,000 அடி ஹைட்டு. ஸோ இங்கேயுமே நின்று நான் வந்து டீ காஃபி குடிச்சிட்ருக்கேன். நம்மளால் நம்பவே முடியல. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனல் நேம் இங்கே 16,000 அடி ஹைட்டில் பதிக்க போகிறோம். யா எங்களுக்கு அழகாக இந்த நார்த்து உள்ளு அப்படிங்கிற இடத்துல ஜிஞ்சர் ஹனி டீ. நல்லாயிருக்கு. ஆவி பறக்க பறக்க ஒரு மேகி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேகி அண்டு டீ முடிச்சுட்டு பாடி நல்லா வார்ம் ஆயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு. வி ஆர் ஃபைன் நவ் அப்படிங்கிற மாதிரி. இவ்வளோ ஹை ஆல்டிடியூடில் இவங்க ஹோட்டல் வச்சு நமக்கு சர்வ் பண்ணிகிட்ருக்காங்க. ரியலி ஹாட்ஸ் ஆஃப். லெட்ஸ் மூவ். நெக்ஸ்ட் பிளேஸுக்கு போயிட்டே இருப்போம், டைம் இல்லை நமக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்னோ ரோடு எல்லாமே முடிஞ்சு கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோடு செஷனுக்கு வந்துட்டோம். ரோடுக்கு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. ஸோ ரோடு வந்து பேடாக இருக்குது. இனோவா காரு குலுங்கி தான் போகுது. இந்த சமவெளியில் பார்த்திங்கன்னா யாக் மாடுகள், நான் இது வரைக்கும் ஃபோட்டோவில் மட்டுமே பார்த்த யாக் மாடுகளை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். நியர்பை போய் பார்க்கலாமான்னு தெரியல. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா கடைசியாக நாங்கள் நூப்ரா வேலியில் ஒரு ரெசார்ட்டுக்கு வந்துட்டோம். ரொம்ப 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 ஸ்ட்ரகிளான ட்ராவலாக தான் இருந்துச்சு. ஒரு லேலேருந்து ஒரு 150 கிலோமீட்டர் வரைக்கும் ட்ராவல் ஆகி வந்திருப்போம். என்ன சொல்கிறது, அந்த கேப் டிரைவர் வந்து சச் அ ஃபண்டாஸ்டிக் டிரைவர். அவர் வந்து இங்கேயே பிறந்து வளர்ந்து இங்கேயே டிரைவிங் கற்றுக்கிட்டாள். ஸோ அவர் வந்து அந்த ஹில்ஸில் ஓட்டின ஸ்கில்ஸ் வந்து செம்ம ஆசம். ஆனால் உள்ளே இருக்கிற எங்களுக்கு தான் குடலு குந்தாணி எல்லாம் வெளியே வந்துருச்சு. ஹெடேக்கும் வந்துருச்சு. ஆக்சுவலி ஓவர் ஸ்னோஃபால் இடையில நீங்கள் பார்த்துருப்பீங்க. கர்துங்களாலாம் எங்களால் 10 நிமிஷத்துக்கு மேலே நிற்க முடியல. ஆக்சுவலி ஸ்னோஃபால் அப்படியே ஆகிட்டு இருந்துச்சு. டீட்டெயில்டாக நான் அந்த இடத்துல சொல்லக்கூட முடியல. ஸோ இப்போ வந்து நேராக ஒரு 6 o'clock நாங்கள் வந்தோம். வந்துட்டு கம்ப்ளீட்டாக நான் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டேன். இதான் எங்களோட ரூம். ஸோ நான் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுத்துட்டேன், தூங்கிட்டேன். பேசிக்காக சொல்ல போனால் ஒரு 2 hours வந்து ஹெடேக்கை வந்து குறைக்கிறதுக்கு தூங்கிட்டேன். இப்போது நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டேன். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 9:30 ஆகுது. சாப்பிட்றதுக்கு போகிறோம். கைஸ் நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா நம்ம என்ன ஆம்பிஷனுக்கு வந்தோமோ கர்துங்களா டாப், அந்த டாப்பை நம்ம வந்து அடைஞ்சிட்டோம். ஸோ நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ரொம்ப ஹாப்பியோட இன்றைக்கி வந்து நம்ம சாப்பிட போகிறோம். இன்றைக்கி சாப்பாடையே செலிப்ரேஷன் சாப்பாடாக நாங்கள் வச்சுருக்கோம். ஆக்சுவலி ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்படியே ரெடி பண்ணி அழகாக வச்சுட்டாங்க பாருங்கள். சும்மா ஸ்பூனை கூட சிம்பிளாக வைக்காமல் அவங்க அழகாக நீட்டாக வச்சுருக்குறாங்க. இது ஒரு ப்ரொஃபஷ்னல் காட்டேஜ் கிடையாது. இது ஓனருடைய ஃபேமிலி அப்படியே ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் அவங்க வந்து செம்மையாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்களே ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஸ்பூன். ஸோ நாங்கள் நல்லா எடுத்து சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா அழகாக கார்விங் பண்ணியிருக்காங்களே. தக்காளி, வெங்காயம், அது என்னது எல்லாத்தையுமே வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. மட்டர் பன்னீரா? யா ஐ டோன்ட் நோ தட் கைண்ட் ஆஃப் ஃபுட்.
அண்ட் அதுக்கப்புறமா தால் மசாலா. நம்ம சாம்பார் வாசனை அப்படியே அது என்னது Coriander. யா கொரிந்தர் அதை போட்டு அழகாக வச்சுருக்காங்க. நம்ம ஊர் சாம்பார் மாதிரியே இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் ரைஸ், வா சூப்பர். அதுக்கப்புறம் நம்ம ஃபேவரட் ரொட்டி, யா சூப்பர். இவங்க தான் அவங்க எங்களுக்கு சூப்பராக ஹாஸ்பிட்டாலிட்டி கொடுக்குறவங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் கைண்ட் டின்னர். ஸோ நம்ம சாப்பாடு எடுத்துகிட்டு எங்கே போகிறோன்னா டைனிங் ஏரியா. எப்படி இருக்குது இது? பார்த்திங்கன்னா சைனீஸ் மெத்தடில் இவங்க போட்டிருக்காங்க, திபெத்தியன் ஸ்டைல். ஸோ நம்ம அங்கே எங்கேயாவது வச்சுட்டு நமக்கு எங்கே லைட்டிங் இருக்குது, ஸோ இங்கே வச்சுட்டு நம்ம பார்த்திங்கன்னா அதுக்கு பின்னாடி போய் உட்காந்துக்கிடணும். ஐயோ இப்படி தான் சாப்பிடணும். என் இனிய பொன் நிலாவே, பொன் நிலவிலேன் கனாவே, நினைவிலே புது சுகம் ததறது தத்தது தொடருதே தினம் தினம் ததறது தத்தது. என் இனிய பொன் நிலாவே, பொன் நிலவிலேன் கனாவே, தூ